இன்னைக்கு காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு போயிட்டு செடிகள் எல்லாத்துக்குமே வேலையாக தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பூக்கள் எல்லாத்தையுமே பறிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு மேல் மாடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூக்களையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற மாடி தோட்டத்துக்கே வந்தேன். இன்றைக்கும் மல்பெரி செடியில் ஒரு 3 பழம் பழுத்து இருந்தது. கையோட அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். பாவக்காய் செடியிலும் ஒரு காய் நல்லா பெருசாக இருந்தது. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே மெயினான மாடி தோட்டத்துக்கு வந்து அங்கே பூத்திருந்த பூக்களையும் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பறிக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கும் பூக்கள் நிறைய தான் பூத்து இருந்தது. எப்போவுமே காலையில் சீக்கிரமாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பூக்களை பறிப்பேன். இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்றும் போதே கையோட பூக்களையும் பறிச்சாச்சு. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக செடிகளுக்கு உரங்கள் எதுவும் சரியாக போட்டு விட முடியல. லிக்விட் ஃபெர்டிலைசராக தான் கொடுத்துட்டு வரேன். லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் நம்மளுக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கிற அந்த அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, இந்த சாதம் வடிச்ச தண்ணி இதெல்லாம் தான். இங்கே மாடி தோட்டத்தில் வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவும் தக்காளியும் இருந்துச்சு. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு மாடி தோட்டத்தில் இருந்து ஒரு தட்டு நிறைய பூக்களும் கொஞ்சம் காய்கறிகளும் கிடைச்சது.